ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம தமிழ் ஷார்ட் ஹேண்டில் மெய்யெழுத்துக்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு 14 ஸ்ட்ரோக் பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட் இருக்கிற ஒரு 13 ஸ்ட்ரோக் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து மெய்க்குறிகளின் நீளம் அப்படிங்கிற இந்த கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. மெய்க்குறிகளின் நீளம் என்ன அப்படின்னா வந்து 1/6 அங்குல நீளங்கள். ஓகேங்களா? இதை வந்து மில்லிமீட்டரில் எப்படி சொல்லுவாங்கன்னா 4.2 மில்லிமீட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது ஒரு கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்ட்ரோக்கெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஸ்ட்ரோக் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், மெய்யெழுத்துக்களில் இம் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த மா இருக்கு இல்லையா, மா சவுண்டுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி இந்த குறி போடுவோம், மேலே இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? இதே இம்பா அப்படிங்கும்போது மேலே இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி டார்க்காக வரும். நெக்ஸ்ட்டு நா அப்படிங்கும்போது மாக்கு ஆப்போசிட்டில் நா. இது ஞா அப்படிங்கும்போது இந்த நா போட்ட மாதிரியே வந்து கீழே ஒரு சின்னதாக கோடு மாதிரி வரும். ஓகேங்களா? ஞானம், ஞா சொல்லும் இல்லையா, அந்த ஞாக்கு. இதே வந்து ஙா, பாசாங்கு, இங்கா இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இந்த நா போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஸ்ட்ரோக் வரும். ஓகேங்களா? நா அப்படிங்கும்போது 3 சுழி நா அப்படிங்கும்போது இந்த நா போட்டிருக்கோம் இல்லையா, இதே மாதிரியே தான் வரும். லைட்டாக இங்கே ஒரு கர்வ் மாதிரி சின்னதாக ஒரு கோடு மாதிரி வந்து இப்படி வரும் டார்க்காக. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லா அப்படிங்கும்போது இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு யா. லா அப்படிங்கும்போது இந்த யா இருக்கு இல்லையா, இந்த சின்னதாக இருக்குது. இதே வந்து இந்த லா அப்படிங்கும்போது இந்த கர்வ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், இந்த கேப்பு தெரியுதுங்களா? அப்புறம் இல்லா. இல்லா அப்படிங்கும்போது நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், உள்ளம், பள்ளம், அந்த மாதிரி இல்லா 2 டபுளாக வருது இல்லையா, அப்போ வந்து இந்த ஸ்ட்ரோக் யூஸ் பண்ண வேணும். நெக்ஸ்ட்டு ரா. அதுக்கு வந்து என்ன ஸ்ட்ரோக்குனா இந்த அப்பர் ரே, டவுன் ரே, ஆர் ரே. இது வந்து ஆர் சொல்லுவோம், நம்ம ரேன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இந்த 2 ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹரம், ஹா சவுண்டு வரும்போது இந்த ஸ்ட்ரோக் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மோஷம், ஷா, ஷா சவுண்டு வரும்போது இந்த ஸ்ட்ரோக்கு எப்படி நம்ம யாக் போட்டோம் இல்லையா, அதே போலவே வந்து கீழிருந்து மேலே அப்போர்லேயும் மேலிருந்து கீழே டவுன்வர்ட்லேயும். ஓகேவா? 2 ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், மா அப்படிங்கும்போது ஸ்ட்ரோக் இந்த மாதிரி லைட் ஸ்ட்ரோக். இம்பா அப்படிங்கும்போது மா மாதிரியே தான் டார்க்காக வரும், இம்பா. இது வந்து லைட்டு டார்க்கு அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இம்பா. நெக்ஸ்ட்டு நா. 2 சுழி நானாலும் சரி, இந்த நானாலும் சரி, இந்த மாதிரி வரும், நா. நெக்ஸ்ட்டு ஞா, ஞானம் இருக்கு இல்லையா, அந்த ஞா அப்படிங்கும்போது இந்த நா மாதிரியே போட்டு அதில் ஒரு சின்ன கோடு மாதிரி வரும். கா அப்படிங்கும்போது இந்த நா மாதிரியே வரும். ஓகேங்களா? டார்க்காக. நெக்ஸ்ட்டு 3 சுழி நா அப்படிங்கும்போது இந்த சின்ன ஒரு கோடு மாதிரி வந்து நா வரும், சின்ன கோடு மாதிரி வந்து நா வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லா அப்படிங்கும்போது இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு யா அப்படிங்கும்போது இந்த மாதிரி டிக் மாதிரி சின்ன டிக் மாதிரி வரும். இதே வந்து லா அப்படிங்கும்போது இந்த கர்வ் இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் பெருசாக வரும், இது சின்னதாக இருக்கும், இது கொஞ்சம் பெருசாக வர மாதிரி வரும். இதே வந்து இல்லா அப்படிங்கும்போது குட்டியாக நம்ம சி போடும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும், இல்லா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரா அப்படிங்கும்போது அப்போர்டா டவுன்வர்ட் ரே, அப்போர்டில் டவுன்வர்டு. ஓகேங்களா? அப்போர்டா டவுன்வர்ட் ரே அந்த மாதிரி வரும். இதே வந்து ஹா அப்படிங்கும்போது அப்போர்டு ஹே இந்த மாதிரி வரும், டவுன்வர்ட் ஹே, அப்போர்டில் டவுன்வர்டில். நம்ம 9 போடும் இல்லையா, அந்த மாதிரி சின்னதாக இப்படி சாய்வாக வரும். அப்புறம் இந்த ஷா அப்படிங்கும்போது இங்கே நம்ம எப்படி இந்த யா போட்டோம் இல்லையா, அதே போலவே வரும், அப்போர்டில் டவுன்வர்டில், அப்போர்டில்
டவுன் வரல. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்து எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பிக்சர் பாருங்கள். இந்த மேலே இருக்கு இல்லையா, இந்த ஒரு ரவுண்டு போட்டு இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மேலே இருக்கு இல்லையா, இது வந்து மா ஸ்ட்ரோக். ஓகேங்களா? இதே வந்து டார்க்காக போட்டோம்னா இம்பா. நெக்ஸ்ட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் கீழே பாருங்கள், இது வந்து நா. ஓகேங்களா? இதே டார்க்காக போட்டாங்கன்னா கா. இதே வந்து இந்த சைடு இருந்துச்சுன்னா தா. இதே டார்க்காக போட்டோம்னா தா. இந்த சைடு இருந்துச்சுன்னா சா. ஓகேங்களா? ஷா. அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு இந்த மாதிரி கட் பண்ணோம்னா இந்த சைடு இருக்கு இல்லையா, இது வர்றது லா. இந்த சைடு இருக்கிறது ரா. இதே வந்து இந்த சைடு வர்றது வந்து ஷா. ஓகேங்களா? அதே வந்து கொஞ்சம் டார்க்காக வந்துச்சுன்னா வா. ஓகேங்களா?